ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லோரும் எப்படி இருக்கேள்? சௌக்கியமா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது இன்றைக்கி பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஒரு ஸ்வீட் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து சித்ரா பௌர்ணமி இல்லைமா? சித்ரா பௌர்ணமி ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சக்கரை பொங்கல் வச்சு நைவேத்தியம் வந்து பண்ணலாம். அதுக்காக நான் வந்து இன்றைக்கி சக்கரை பொங்கல் வந்து பண்ண போகிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சமையல் வந்து புளி சாதமும் தயிர் சாதமும் வந்து கலக்க அதுதான் இன்றைக்கி சமையல் ஒன்றும் கிடையாது. சாதம் தான் வந்து கலக்க போகிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிலக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். தாளிச்சிக்க போகிறோம். இதில் எல்லாமே கடலப்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் இருக்குது. சாதம் வந்து வச்சுருக்கேன். புளி சாதம், தயிர் சாதம், அடுத்தது சக்கரை பொங்கல் இதுதான் வந்து பார்க்க போகிறோம். புளியோதரை மிக்ஸ்டு வந்து கிடைச்சிருக்கு, அதை வந்து வாங்கி வச்சுருக்கோம். வந்து பார்த்திங்கன்னா கடையிலேருந்து வாங்கினது தான். இதை தான் வந்து போட்டுட்டு புளி சாதம் வந்து கலக்க போகிறேன் இன்றைக்கி. அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்புறம் ஒரு தயிர் சாதம் கலக்கும்போது நான் உங்களுக்கு அப்படியே ஒன்று ஒன்றா காட்டுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை வந்து இந்த வெள்ளத்தை வந்து தட்டிட்டு இதில் வந்து பைத்தம்பருப்பும் 3/4 டம்ளர் பச்சரிசி 1/4 டம்ளர் பைத்தம்பருப்புமா போட்டுட்டு நல்லா குக்கரில் வந்து வடித்து எடுத்து வச்சுட்டுருக்கேன். இந்த பக்கம் முந்திரி வந்து இது பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். இந்த வெள்ளத்தை வந்து தட்டிட்டு நம்ம வந்து இப்போ கரைச்சிட்டு வந்து வைக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்குள்ளேயே சாதம் வந்து ப்ரெஷர் அடங்கட்டும். சாதம் ஒரு பக்கம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து தயிர் சாதமும் புளி சாதமும் கலக்கிறதையும் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து நான் நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நான் சக்கரை பொங்கலுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் வந்து நல்லா வந்து கரைச்சாச்சு. தண்ணியை விட்டு நல்லா எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா? அந்த 1.5 கட்டி நல்லா ஒரு 3/4 கிலோவுக்கு மேலே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதை வந்து நான் வந்து எடுத்துட்டுருக்கேன். இப்போ கண்டிப்பாக இதுக்கு வந்து வேணும் இந்த வெல்லம். அப்புறம் சக்கரை பொங்கல் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் இல்லையா? அப்போ இந்த வெல்லம் வந்து வேணும். இது வந்து எடுத்துட்டுருக்கேன். இது நல்லா வடிகட்டி இது வடிகட்டிக்கணும். அடியில் கல் மண்ணெல்லாம் வந்து இருக்கும். இதில் தான் வந்து வைக்க போகிறேன். வடிகட்டின்னு விட்டு வைக்கலாம். இதை நம்ம அப்புறமா கொதிக்க விட்டுட்டு வைக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சாதம் கலக்கிறதுக்கு இது புளி சாதத்துக்கு. இதை வந்து தயிர் சாதமும் வந்து கலந்துடலாம் அப்படின்ட்டு ஆற வச்சுருக்கேன். ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம சக்கரை பொங்கல் வந்து பண்ணிவிடுவோம். பார்த்திங்கன்னா வெள்ளத்தை நல்லா வடிய விட்டாச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா அரிசி பருப்போமா, அதை வந்து நல்லா வந்து விட்டாச்சு. இது நல்லா சேர்ந்து நல்லா கொதிக்கணும் சக்கரை பொங்கலுக்கு. இந்த பக்கம் வந்து முந்திரி நெய் வந்து விட்டாச்சு. இதில் நெய் வந்து விட்டாச்சு. ஏலக்காய் பொடி வந்து போடணும். நல்லா ஒரு கொதி வரட்டும். நம்ம ஏலக்காய் பொடி வந்து போட்டுக்கலாம். நல்லா சேர்த்து நல்லா கொதிச்சு வரணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் பொடி வந்து நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? நெய்யில் வந்து வறுத்துக்க போகிறோம். இது கொஞ்சம் நல்லா கொதிச்சு சுண்டா அது கொஞ்சம் ரெடி ஆகிறதுக்கு நேரத்தில் நம்ம இதை வந்து வறுத்து போட்டுக்கலாம். நெய் வந்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான நெய் நம்ம அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா ஒரு ஸ்பூன் தாராளமாக வந்து விட்டுருக்கேன். சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இல்லை ஏலக்காய் பொடி மட்டும் போடணும். இனி கொதிக்கும் போது உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்மளோட சக்கரை பொங்கல் வந்து நல்லாவே வந்து கொதிச்சுன்னு இருக்கு. நேற்றுக்கு நான் வந்து போட்டிருந்தேன் நெய் பாயசம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இது கிடையாது. அதுக்கு வந்து பைத்தம்பருப்புலாம் வந்து கிடையாது. நெய் பாயசம் நல்லா அப்படியே சாதம் வந்து தனியாக வடிச்சிட்டு இது பண்ணுறது. இது வந்து சக்கரை பொங்கலுக்கு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே குக்கர்லேயே எல்லாமே வந்து பண்ணுவாள். சில பேர் அப்படியே தண்ணி கொதிச்ச தண்ணியில் பைத்தம்பருப்பு அரிசிலாம் போட்டு கொதிச்சதுக்கப்புறம் வெல்லம் போட்டு அப்படியே வந்து பண்ணுவாள் சக்கரை பொங்கல். நான் வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் நல்லா தனியாக வந்து வடித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வெல்லம் வந்து நல்லா வடிகட்டிட்டு அதில் வந்து பண்ணுறேன் எனக்கு சக்கரை பொங்கல். அது 2-3 விதமாக நம்ம வந்து சக்கரை பொங்கல் வந்து பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ சக்கரை பொங்கல் வந்து இப்போ ரெடி ஆகிடுங்க. நல்லா கோச்சின்னு இருக்குது. இதை வந்து நெய்யில் வந்து தாளிக்கலாம். நல்லா இப்போ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கூட நெய் வேணால் நம்ம வந்து இப்போ வந்து விட்டுக்கலாம். இப்போ மேலாக வந்து கொஞ்சமாக ஏலக்காய் பொடி வந்து போட்டுக்கலாம். இப்போ ஏலக்காய் பொடி வந்து போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா வந்து கலக்கின்றிருக்கு. நல்லா சூப்பரான ஒரு வாசனையோடு நல்லாவே வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இதே பண்ணிவிட்டு சாதமாக கலந்தாச்சுன்னா சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண வேண்டியது தான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி. சித்திரகுப்தருக்கு தான் ரொம்ப வந்து விசேஷம். நம்மளோட பாவக்கணக்கெல்லாம் எழுதுகிறவரை அவருக்காக தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒரு விதமாக வந்து பண்ணுவேன். நான் இப்போ சக்கரை பொங்கல் தான் வந்து வச்சு நைவேத்தியம் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இன்றைக்கி நான் சாதம் இல்லாமல் வந்து கொஞ்சம் கலக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லாமே கலந்து வச்சுட்டு இது பண்ணலாம் அப்படின்னு. இன்றைக்கி சித்திரகுப்தருக்கு நம்ம வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து பேப்பரில் வந்து நான் எப்பவுமே காமி வச்சுருக்கேன் எல்லா வருஷமும். நம்மளோட அதாவது அது நம்ம வலிக்குமோ வலிக்காது, ஏதோ நமக்கு நம்ம எப்பயுமே வழக்கம் போல் பண்ணுறது நம்ம வந்து எப்பயுமே அது பண்ணிகிட்டு இருக்கிறது, அவ்வளோதான். என்னோடய மாமியார்லாம் வந்து எப்பயுமே அது வந்து எழுதுவாங்க. சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி என்ன எழுதுவா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, மலையத்தின செய்த பாவம் கடுகத்தின விசாரிக்கணும், கடுகத்தின செய்த புண்ணியம் மலையத்தின விசாரிக்கணுமே சித்திரகுப்தா அப்படின்னு நம்ம வேண்டின்னு நம்ம ஒரு பேப்பரில் எழுதிட்டு சுவாமிகிட்ட வச்சு நமஸ்காரம் பண்ணிவிட்டு எனக்கு இதெல்லாம் வந்து நைவேத்தியம் பண்ணிவிட்டு காக்காய்க்கும் சாதம் போட்டுட்டு சாப்பிட்றது எப்பயுமே வந்து அதுதான் வந்து வழக்கு. எப்படியுமே சித்திரை பௌர்ணமி அன்றைக்கி இப்படி வந்து பண்ணுவோம். எப்பயுமே நானும் அதான் வந்து பண்ணுவேன். அதான் இன்றைக்கி வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன். சுவாமிகிட்ட வந்து நான் அதெல்லாம் வந்து விளக்கெல்லாம் ஏற்றி எல்லாமே வந்து இது பண்ணி வச்சாச்சு. இதையும் வச்சு கற்பூரம் கட்டினா நம்மளோட சித்திரை பௌர்ணமிக்கு இதான் ஸ்பெஷல் வாங்குறதா இதான் வந்து பண்ணிட்டுருக்கேன். இப்போ இது வந்து கொதிச்சுட்டுருக்கு. இப்போ இந்த பக்கம் வந்து நெய்யை வந்து
காய்ச்சி வச்சுடுவோம். முந்திரியை வந்து வறுத்து போட்டுடலாம். நம்ம நல்லா வந்து முந்திரி வந்து வறுத்தாச்சு நெய்யில். இப்போ அதை அப்படியே வந்து இதில் விட்டுடுறேன். இதில் உங்களுக்கு கிரேப்ஸ் வேணால் அதாவது திராட்சை இருக்குனாலும் அதுவும் வந்து போடலாம். நான் வந்து எங்களுக்கு பிடிக்காததுனால நான் வந்து போடலை. முந்திரி மட்டும் வறுத்து போட்டிருக்கேன். திராட்சை வேணாலும் வறுத்து போட்டுக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும் அது. அவ்வளோதான், என்னோடய பொங்கல் நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுத்தது ஒன்று ஒன்றா சாதம் கலக்கிறதுக்கு பார்க்கலாம். இப்போ புளி சாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் வந்து விட்டுருக்கேன். புளி சாதம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இது நல்லெண்ணெய் தான் வந்து நம்ம பண்ணணும். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்க போகிறோம். அப்புறமா வந்து இந்த நிலக்கடலை, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு இதில் வந்து இதிலே வந்து பெருங்காயம், மஞ்சப்பொடி, உப்பு எல்லாமே வந்து போட்டுட்டு அப்புறமா இதில் வந்து கொட்டிட்டு இதையும் வந்து போட்டுட்டு கலக்க போகிறேன் நான். இப்போ நான் வந்து ஒன்று ஒன்று அப்படியே நான் வந்து செஞ்சு அதாவது ஒரு கையிலே வந்து எடுத்துகிட்டு போடுறதுனால உங்களுக்கு அப்படியே செய்யும்போது காட்ட முடியாது. நான் அப்படியே ஒன்று ஒன்றா உங்களுக்கு செஞ்சுட்டு இன்றைக்கி இதை பண்ணியிருக்கேங்கிறத காட்டுறேன். நான் முன்னாடி என்னெல்லாம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கேன் நான். இப்போ எண்ணெய் வந்து காய்ஞ்சிட்டுருக்கு, கடுகு வந்து போட்டிருக்கேன். வெடிக்கட்டும், நான் ஒன்று ஒன்று அப்படியே வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. கடுகு வெடிக்கிறத நான் பருப்பு போட்டாச்சு. கடலை பருப்பும் உளுத்தம் பருப்பும் கூடவே நிலக்கடலையும் போட்டேன். கூடவே நல்லா அது வந்து சேவக்கணும். இல்லை ஒன்றா அப்படியே எல்லாமே ஒன்றா வந்து போட்டு இல்லைன்னா ஒன்று சேர்ந்து ஒன்று கறிக்கிடும் இல்லையா, அதனால் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு போடுறதையே இந்த நிலக்கடலையும் வந்து போட்டிருக்கேன். இப்போ கருவேப்பிலையும் வந்து போட்டுடுவோம். தயிர் சாதத்துக்கு கருவேப்பிலை, மோர் மிளகா வந்து எடுத்துருக்கேன். நம்ம வீட்டிலேயே எடுத்து போட்ட மோர் மிளகா வந்து எடுத்துருக்கேன். அதுக்கு உப்பை வந்து இதிலே போட்டு நம்ம வந்து கலந்துக்கலாம். இதோட கூடவே பெருங்காயம் போட்டுப்போம். பெருங்காயம் நம்ம இப்போ ஃப்ரெஷ்ஷாக இப்போ போடுறது நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். கூட மஞ்சப்பொடி, உப்பும் வந்து போட்டுடுறேன். இப்போ நம்ம இந்த புளியோதரை மிக்ஸில் வந்து உப்பு ஏற்கனவே கொஞ்சம் இறுக்கமாக இருக்கும், அதனால் அதுக்கு அந்த மாதிரி நான் கொஞ்சமாக வந்து போட்டிருக்கேன். கலந்ததுக்கப்புறமா நம்ம வேணால் வந்து பார்த்துட்டு வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் புளியோதரை மிக்ஸ் பண்ண போகிறீங்கன்னா உப்பு தகுந்த மாதிரி பார்த்துட்டு வந்து போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா இது பண்ணியாச்சு, பொரிஞ்சாச்சு. நல்லா இங்கே பாருங்கள், பருப்பு எல்லாமே நல்லா செவந்தாச்சு, எல்லாம் ரெடி ஆகிடுது. இப்போ இதை வந்து அதில் கொட்டிட்டு இதை வந்து இதையை நம்ம வந்து போட்டு கலந்துக்க போகிறோம். புளி சாதம் வந்து கலந்தாச்சு. இப்போ தயிர் சாதத்துக்கு தாளிச்சிக்க போகிறேன். எண்ணெய் வந்து விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சின்ட்டுருக்கு. காஞ்செடுத்து கடுகு போட்டுக்கிறேன். உளுத்தம்பருப்பு வந்து ஒரே ஸ்பூன் வந்து போட்டுக்கிறேன். இதோட கூடவே இந்த மிளகாவையும் வந்து போட்டுடுவோம். சேர்ந்து நல்லா அது வந்து பொரிஞ்சிக்கும். கருவேப்பிலை அப்புறமா போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஃபஸ்ட்டே போடும்போது உங்களுக்கு வந்து நல்லா அது கரிஞ்சு போயிடும் இல்லையா, அதனால் இது வந்து இந்த அதே மாதிரி இந்த மிளகா வத்தலும் வந்து நல்லா உங்களுக்கு பொரியணும். எண்ணெயிலே நல்லா இந்த மிளகா வத்தல்லாம் பொரியணும். இப்போ உங்களுக்கு நல்லா ஈக்குவலாக வந்து எல்லாமே பருப்பும் சாந்து இதுவும் வந்து ரெடி ஆகிடும். இப்போ நான் வந்து இந்த கருவேப்பிலையை வந்து போட்டுக்கிறேன். நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இந்த சூட்டில் இது நல்லா வந்து வறுபட்டுரும். சூட்லேயே வறுபட்டாச்சு நல்லா. இப்போ இதுக்கு வந்து உப்பு வந்து போட்டாச்சு, நான் மேலே போட்டிருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தை வந்து போட்டுப்போம். பெருங்காயம் வந்து சில பேர் போடுவோம், சில பேர் போட மாட்டேன். வாவால் சோறியோ பார்த்து போட்டுக்கோங்க. இதையும் போட்டு நல்லா கலரிட்டு இதில் விட வேண்டியது தான். தயிரை விட்டுட்டு செய்ய வேண்டியது தான். இதை நம்ம தயிர் சாப்பிட்டு தயிரையும் இதை பசஞ்சிட்டு அப்புறமா தயிர் விட்டுட்டு பசஞ்சிக்கலாம். தயிர் வந்து நல்லா உரக்கத்தின கெட்டி தயிராக வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து கலந்துட்டு தயிரையும் விட்டு பசஞ்சிட்டு காட்டுறேன்.
இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி ஸ்பெஷல் வந்து பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். சக்கரை பொங்கல், புளி சாதம், தயிர் சாதம் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கலாம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியோட பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.